நீயும் படுக்க மாட்டே அத்தவனையும் படுக்க விட மாட்டேன் ஏன்டா அப்படி போட்டு வய வயான்னு பேசி கிடப்ப எல்லாமே பண்ணு சத்தியமா சத்தியமா நான் நின்னா நினைப்பேன் நான் ஓடுனா ஓடுவேன் நான் குதிச்சா குதிப்பேன் நான் சிரிச்சா சிரிப்பேன் நான் முறைச்சா முறைப்பேன் நான் அழுதா அழுவேன் நான் செத்தா சாக மாட்டேன் என் முன்னாடி தாலி ஆடுறது நீ செத்தா முன்னாடி தாலி ஆடுறது என்ன ஆடுறது சூப்பர் பீகரா யாரு சூப்பர் பீகர் எது டா யாரா என்ன பீகர் அடி காட்டியா போடு பீகர் பீகர் சூப்பர் பீகர் யார் இது நான் சொல்ற ஒரு பெண்ணானவே ஆமா அம்மனாலே வரா அம்மனை வணங்குறா என்ன பாக்குறா நான் திரும்பி பாக்குறேன் என்ன பா சிரிக்கிறா பதிலுக்கு சிரிச்சா கிட்ட போனா மாயமா போற சொன்னேன் இவதாது இவதாண்டா சூப்பரா இருக்கறானப்பா ஏய் ஏய் அரேடி சொல்லி தப்பு தப்பு ஏய் மத்த அவன் மட்டும் தொட்டு இருக்கறான்டா ஏய் அவன் தொட்டு அங்க பாறா ஏய் என்ன பண்ணிக்கிறா கொசு வச்சிங்கடா நீ ஒண்ணே அடிக்காத கொசு வச்சா அம்மா தெரியல நான் அச்சா நீ கொசு இல்ல நீ உள்ள நான் அழகா இருக்கேனா தெரிஞ்சிருச்சா பாத்துட்டீங்களா சிவ பூஜையில காடி வாங்கி மெயின் வாங்கிட்டாயா பூஜையில கரண்ட் வாங்கிட்டா கரண்ட் பூஜையில சிவன் வாங்கிட்டாரா ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வீடு போச்சுடா எனக்கு எங்கடா வீடு போச்சு நின்னு தராங்கடா அதுலயா செட் ஆயிடுச்சா ஆமா ஜல்லிகல்ல சிமெண்ட் செட் ஆச்சு ஐயா செட் ஆயிடுச்சுல தெரியா இப்ப பாக்குறியா எப்படி ஹாய் நாளைக்கு அடிக்காத பவுடர் அடிக்க என்னையே பாக்குறடா என்ன பவுடர் கூகுள் சாண்டல் கூகுள் சாண்டல் ஆசரை பவுடர் நமது பெரு கிராமத்தின் சார்பாக ஏன்னா மண்ணின் மைந்தர் இந்த மதிப்புக்குரிய அண்ணன் அண்ணா ரமேஷ் அண்ணன் அவர்களை பாராட்டி பெரு கிராமம் சேர்ந்த பெரியோர்கள் நாட்டாமைதார்கள் அத்தனை உள்ளங்களும் சேர்ந்து இங்கே பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்களை பாராட்டி ரூபாய் 200 காசு மற்றும் இங்கே பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எங்க செட் ஆகுது உனக்கு அழகு பார்த்தா தாழ்மை போட்டு போறாங்க நீ எப்படி சொல்லலாமா இல்ல அழகா இருக்கிறேன் கை கட்டு காட்டுறா இப்ப சிரிக்கிட்ட நான் ஒத்துக்கிறேன் ஒரு சொல்ற வாழ்க்கை நல்லா கேட்டுக்க பார்த்தவனே எந்த ஒரு பெண்ணான சிரிக்கிறாளோ அவ என்னைக்கு இருந்தாலும் ஆம்பளை நடுத்தூர்ல சிரிக்க வச்சு போயிடுவான் அவன் குடும்பத்துல ஒத்து போட்டு வரமாட்டான் பார்த்தவனே மறைக்கிறா பாரு என்ன ஆம்பளை பார்த்தோட மறைக்கிறாளே அவ தாண்டா குடும்பத்துக்கு செட் ஆவா ஐயா நடக்கவே முடியல திருப்பதிக்கு வழி காட்டானா எப்படி போய் சேர்ந்தா போயா செல்லுல இருக்கிற பேட்டரிக்கு சார்ஜே நிக்கல அதுக்கு 9 சிம் கார்டுறா நாங்க ரீசார்ஜ் பண்ணிப்போம் ரீசார்ஜ் பண்ணா கூட சிம் நாட் யூஸ்னு வருது எங்க இருந்து பட போடா டேய் பாய் தோப்புடா போய் ஓட முடியுமா ஐயோ ஐயா அவளே ஐடியா கொடுக்கறாடா டேய் போடா போடா ஐயா
வேலைக்கு ஆக மாட்டேமா. இந்த மாதிரி தூங்குறவங்க கம்பெனில எந்த கம்பெனியும் பார்க்கலாமா? சட்டு கைட்டு 2 பட்டுனு தான் மடிக்கிட்டு உக்காஞ்சா. 2 பட்டுலயும் வாய் முடியல கூப்பிட்டு வர. ஐயா யார் நீங்க? நான் யாருன்னு சொல்றீங்க முதல்ல. நீ யாரு? நான் யார் தெரியுமா? இந்த விஜயபுரி நாட்டு சேர்ந்தவள் ஏழ்மையான குடியில் பண்ணாங்க படுத்தவள். என்னோட பேர் தான் ஸ்ரீதேவி. பேர் சொல்லுங்க. இல்ல என்ன பேரு? ஸ்ரீதேவி. எங்க அது நாளாவது நாளு அதுக்குள்ள வாட காத்து சூட அழகான பெயர். உன்னை படிக்கும்போது அத்தனை கலைகளை ஒன்றாக வைத்தானா? என்ன அழகு, என்ன அழகு, பேர் அழகு. ஐயா இத பாருங்க. நேரம் வருது. வடிய விடுங்க. வழி விட்டுறேன். நான் சொல்றபடி நீ செய்யு. என்ன கட்டி அடிச்சு ஒரு முத்த கொடுத்து அத்தான் எடுத்து இருவரும் கொண்டு வாழ்க்கை உல்லாசமாக வாழலாம். வாய மூடுங்க. என்ன வார்த்தை உரைத்து விட்டுருங்க. பிறந்த நாள் முதல் காட்டு மாறி அவனை வடித்து அவனுக்காக தொட்டு கட்டை வேண்டுமென்று இந்த ஸ்ரீதேவி என்பதை மறந்து விடாதீர்கள். ஓடி பைத்தியக்காரி. அம்மனை வணங்கி கொண்டிருந்தால் காலம்போது நீ எப்படி இருப்பாய்? இப்படியே கேள்வியாக வேண்டித்தான். சிற்றின்பத்தை அறியாமல் பேரின்பத்தை அறிய முடியாது. ஆகையால முதல்ல சிற்றின்பத்தை அறியலாம், அப்புறம் பேரின்பத்தை அறியலாம். வா. காம வெறிபிடித்த கழுதையே, காம வெறிபிடித்த முட்டாளே, தீமையை செய்ய வந்த திருட்டு நாயே, ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாக ஒரு தங்கையை நினைக்க வேண்டும். தாரமாக நினைக்கின்றாயே தருதலையே, வேண்டாமடா என்னை விட்டு விடுடா. பார்க்கிற பெண்ணெல்லாம் தாயாக சமைக்க நினைத்து வந்தால் எனக்கு தாரமா வரப்போறோம். யாருடி? ஏன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்ல? யாருக்கு? இருந்தா போக வேண்டியதானே? அக்கா தங்கச்சி அந்த ஒண்ணு ஆசைப்பட்டு 6 மணி நேரம் என் கூட பிறக்கணும். ஏய், எட்டாத கடையை தொட்டு பறிக்க வேண்டும் என்று நீ பகல் கனவு காண்கிறாய். ஏய், நீ உரைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை எப்படி மறக்கிறது? ஒரு முடவன் அவனுக்கு கொப்பத்தை எடுக்க ஆசை படுது போல இருக்கிற முடவன் கொப்பத்தை எடுக்க ஆசைப்பட்டால் கிடைக்கவில்லை. மனவர்த்தப்பட்டால் அவரை காலம் கிடையாது. வீண்வாதம் வேண்டாம். கட்டி எடுத்து ஒரு மொத்தம் மதியில மூட காதல உனக்கு ஒரு கேடா ஏடாச்சி அப்பால் போடு. கோவிக்கா ஒருவனை கூவாரு உன்னோட பார்த்து உன்னை பார்த்து சேர்க்கொண்டு வாழ்க்கை உல்லாசமாக இருப்பவர்கள் வந்திருக்கிறேன். அதனால என்னமே அழகு சின்னமே உன்னை அறிய வந்தது என்றால் என்னமே. ஐயா ஏய் முகமடா இது முக மூணா வருஷம் தோறு கூட போகுது. இந்த முகத்தை பார்த்து யாராவது கட்டிப்பிடிச்சு கொடுங்க. ஐயா யோசி நகர மாரா வாய் உனக்கு அவார்டு தர போறேன். யாரு? நக்கர அவார்டு. நீ ஆமா பரம்பரை பேர் பரம்பரை நக்கர பரம்பரை. நக்கீரன் பரம்பரை. ஆமா ஸ்ரீதேவி உன்னுடைய சிலை எவ்வளவு சுவையா இருக்கு. உன்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தால் எவ்வளவு இன்பமாக இருக்கும். ஏய் வர முடியாது. வர வா இன்னும் பேசிக்கிட்டாங்கறானா? பேசி அடுத்து கடங்கறா என் உயிரை எடுக்கறோம். நீயும் படுக்க மாட்டறே, அத்தனையும் படுக்க விட மாட்டறே. ஏன்டா அப்படி போட்டு வாய வாயான்னு பேசி நடப்ப? பேசினா தான் வேலைக்கு ஆவனா? பேசுறவன் வேலைக்கு ஆக மாட்டான். அவன் பாட்டு பேசிக்காக வேண்டியதுதான். நீ வேலைக்கு ஆக மாட்டே. நீ சொல்ற வேலைக்கு ஆக மாட்டேன். நீ வேலைக்கு ஆக மாட்டேன்ற. ஏய் சரி போடா. பேசவே பண்ணி வச்சிரு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஏய் நீ கட்டி அடிச்சு முத்து கொடுத்தா நம்ம பாட்டு போய் எந்த ஒரு பெண்ணுமே விருப்பம் இல்லாத அவளை தொடவே முடியாதுடா. 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 சுண்ட கஞ்சி சோறுடா.
கொஞ்ச நேரத்துல என்ன எடுத்து வர்றாங்க அந்த சட்டையில. எப்பா வளவலான்னு வந்துச்சுடா சாமி. கம்ப்ளைண்ட் பச்சா நல்லா தானே சார்ஜ் திச்சிருந்தேன் நான். சரி சட்டை போட்டு பார்க்கலாம், போட்டு பார்த்தா என்ன வச்சுக்கிறாங்க மாட்டா வாங்க கால்ல இல்லைங்க. வீர மொத்தம் எனக்கு வந்துச்சுங்க. வரோம் என்ன போல அடிக்கிறாங்க தூக்க எனக்கு வருங்க பையன் தூங்கு கம்னு இரு வா. அது போய் ஏய் பண்ணுங்க வாங்க வாங்க. அம்மாடியோ வா நைனா என்ன சாமி நல்லா தானே இருந்தா நல்லா சார்ஜ் திச்சிருந்தாங்க. என்ன ஆச்சு தம்பி விட்டு நல்லா பேசியிருந்தேனே. அந்த சட்டையை போட்டோன்னு எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. தெரியல மொத்தம் வீரமா உன் வீரம் மொத்தம் எனக்கு வந்துட்டு இருக்குது. அப்படியா கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு இங்க இருந்து நல்லா கருப்பு ஆயிச்சிட்டு இருக்கணும். யாரு அந்த பொண்ணு நீ தானே எப்படி தெரியுமா கட் போய் பண்ணி அதான் என்ன தமிழ்நாட்டுல உன்ன மாதிரி யாரும் கிடையாது. பாக்குறியா? ஏற்பட்டு வியாபாரம் தானே பாக்குறியா காட்டு வாப்பத்தன மோதி நடக்க பையா. என்னத்துக்கு வச்சு நடப்பா? ஏண்டா நான் நான் என்ன பண்ண பண்ணுவேன் எல்லாமே பண்ணுவேன். சத்தியமா சத்தியமா நான் நின்னா நினைப்பேன், நான் ஓடினா ஓடுவேன், நான் குதிச்சா குதிப்பேன், நான் சிரிச்சா சிரிப்பேன், நான் முறைச்சா முறைப்பேன், நான் அழுதா அழுவேன், நான் செத்தா சாக மாட்டேன். ஏன்? என் முன்னாடி தாலியா இருக்கு. ஏன்? நீ சத்தா முன்னாடி தாலியா இருக்கு. என்ன கிடையாது பின்ன நான் செத்தா என் முன்னாடி அந்த விஷயத்தை விட்டுரு. வேற விஷயம் என்ன பண்றது மொத்தத்தையும் பண்ணுவேன். நான் படுத்தா பண்ணுவேன் பண்ணுவேன். மாறு குளுடா நான் நீ குழு, டா நீ குழு. வாடா சரிடா எல்லாம் அப்பா கண்டியா மாறு குத்து வர்றான் எப்படியா? லைட்டா தூக்கி போச்சு, என்ன லைட்டா தூக்கி போச்சியா? வேற எப்படி போறா ஐயா அது பாக்கலையா? எப்படி இப்ப பாரு. எங்க ஏய் கண்ணாடி கையை வச்சு தூக்கி போட கூடாது. கை ரெண்டு இப்படியே இருக்கணும். கையை விட்டுடணும். ஆமா அப்படியே தூக்கி போடணும். அப்படியே அப்படியே வா. சரி, போய் பாரு. ஏய், தூக்கு. ஏய், லெஃப்ட். தூக்கு. ஏய், ரைட் நீ. தூக்கு. ஏய். இல்ல வரல. இதுல தோத்துட்டேன் நான். தோத்துட்டேன். கொஞ்ச நேரத்துல வளவலான்னு வந்து கை வச்சாலும் நம்மளுக்கு ஒரு மாட்டு அருண் எங்கவா டேய் யாரியா? டேய் என்னடா ஒரே ஒரு முத்தம் தானே. டேய் நான் கடவுளுக்கு போறல இது. நீயா கொண்டுட்டேங்க செய்குலி கையில தான் போச்சு. நான் புடிச்சனா எம்ம முடி வர முடியாது. டேய் முடியாது. முடியாதா அடிக்காத முடி வைக்க. உயிர் போதா போதுடா பாரு. போதா போனா கூட மேடிலே போண்டா என் உயிர். போட்டோ ஆமாண்டா. அப்பா அப்பா. ஒரே ஒரு முத்தம் இப்போ ஒரு ஒண்ணு கேட்டு பாரு. ஒரே ஒரு முத்தம் விட்டுரு. இரக்கம் என்பது உனக்கு இல்லையாடா டேய் அரக்கனே. சத்தியமா எனக்கு கிடையாது. இந்த விஷயத்துல நான் ஈவ இறக்கமே பார்க்க மாட்டேன். எனக்கு தேவை ஒரே ஒரு முத்தம். என்ன வம்பா போச்சு அம்மா. என்னம்மா இது வம்பாக்குது நம்ம முத்துனா. யாருக்கு யாரோட முத்து கொடுப்பாங்களே என்ன? யார் வருவாங்க எனக்கு தெரியுதுங்க. ஏனே இது? ஏந்து வாங்க கொஞ்சம். எனக்கு பக்கபலமா நீ ஒரு ஆள் இருந்தா போதும். ஐயோ. அவரே எங்க போடுற உருவத்தை பார்த்தா படிச்சுக்கிறான். நீ வந்துட்டு வச்சுக்க அண்ணன் மாதிரி இருக்கிற. உன் உருவத்தை பார்த்தா அவன் பாய்ந்து ஓடி போடுவான். அவர் என்ன சொல்றாரு புரியல விடுங்க. என்ன அடி உன்ன அடி அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு? அண்ணா அப்படித்தானே சொன்ன. என்ன தானே அடி சொன்ன. நீ வாங்கி போனா அடிப்பியா அடிப்பியா அடிக்க சொன்னா அடிக்க மாட்டான். வாயை திறந்து அம்மாவை வாயை கீசிடுவேன். யாரியா கேட்டாங்க உன்ன என்ன கேட்டாங்க? வாழா போன ஆம்பளை நாங்களாம் பாவம் தெரியுமா? ஒரே ஒரு முத்தம் அப்ப மூட்டு சொத்தா குறைஞ்சு போகுது. இல்ல அடிச்சா பருப்பா எல்லாம் குறைச்சிக்க. முன்னாடி என்ன ரொம்ப லுக்கு அடிக்க வரானு அழகா இருக்கிறியா ஆசைப்பட்டுட்டேன். ஒரு முத்தம் கொடுத்தா நீ பார்த்து பாருக்கலாம்ல. முத்த வர கொடுப்பா. காலில் கூட வேற ஒரே ஒரு முத்தம் வேண்டாம் பாவி. மயிலே மயிலே இருக்க போறா போடாது. எப்படி புடுங்கணுமோ அப்படிதான் புடுங்கணும்.